இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 டைமென்ஷன் அரே. முதல்ல ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச் கொடுத்து ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இன்டீஜரில் மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பிரேஸ் கொடுத்து ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்ட்டில் மேட்ரிக்ஸுங்கிற வேரியபிள் கொடுத்துருக்கோம். அரே கொடுத்துருக்கோம். 2 × 3 2 × 3னா 2 rows 3 columns. ஃபஸ்ட்டு 2 வந்து 10, ஃபஸ்ட்டு ரோ வந்து 10, 20, 30, செகண்ட் ரோவில் 40, 50, 60. ரோ 1 அது வந்து ரோ 0, ரோ 1. 2 மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சா. 2 ரோ மேட்ரிக்ஸும் 3 காலம்ஸும் கொடுத்துருக்கோம். இப்போ அசஸ் டிஸ்பிளே த எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். மேட்ரிக்ஸ் எலமெண்ட்ஸ் ஆர் அப்படின்னு நியூ லைனில் கொடுத்துருக்கோம். பிரிண்ட்எஃப்ல ஃபாரில் ஐங்கிற வேரியபிள் 0வா, I <= 2, I++. அப்புறம் இது வந்து ரோக்கு உள்ளது. அடுத்தது காலத்துக்கு வந்து அவுட்டர் லூப், இதுதான் ரோக்கு உள்ளது. இன்னர் லூப்பில் ஜேங்கிற வேல்யூ இன்டிஜர் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். J = 0, J <= 3, J++ அப்படின்னு கொடுத்துருக்கோம். பிரிண்ட்எஃப்ல %d மேட்ரிக்ஸில் I ஜேங்கிறத பிரிண்ட்எஃப்ல அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பிரிண்ட்எஃப்ல /n கொடுத்து ப்ரோக்ராமை முடிச்சிடறோம். ஆஃப்டர் த ஈச் ரோ நியூ லைனில் வரணுன்றதுக்காக ரிட்டன் 0 கொடுத்துருவோம். ப்ரோக்ராமை இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி வரும். இப்போ வந்து 2 ரோ கொடுத்துருக்கோம், அதனால வந்து 2ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ 3 ரோ கொடுக்கணும்னா 3 வேல்யூ கொடுக்கலாம். கொடுத்துட்டு 3ன்னு கொடுத்துட்டு இங்கே ரோவில் $70, $80, $19 கொடுக்கலாம். அங்கே ஸ்பேஸ் கொடுத்து க்ளோஸர் பிரான்சிஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கமா வரும். இப்போ இங்கே ஐயோட வேல்யூ 3ன்னு மாற்றணும். ஜேயோட வேல்யூ 3 இருக்குது. 3 காலம் இருக்குது, 3 ரோ இருக்குது. இப்போ இது வந்து ரோ ரோ 2. இப்போ ரன் பண்ணோம்னா 3 ரோல் 3 காலமும் பிரிண்ட் ஆகி வரும் நியூ லைனில். அதே மாதிரி காலம் இன்னொரு காலம் வேணும் எனக்கு அப்படின்னா $15 கொடுத்துருக்கோம். இப்போ ரன் பண்ணி இங்கே வந்து 3ன்னு கொடுக்காம 4ன்னு கொடுக்கணும். இதுமாரி காலத்துலேயும் 4ன்னு கொடுத்துட்டோம். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா மீதி ரெண்டுத்துக்கும் நம்ம வேல்யூ கொடுக்காததால் 0, 0ன்னு வந்துடுச்சு. நம்ம வந்து 3 ரோஸும் 4 காலம்ஸ் கொடுத்துருக்கோம். 4 காலம்ஸில் 4th காலமில் வந்து 1 ரோக்கு தான் வந்து வேல்யூ கொடுத்துருக்கோம். மீதி 2 ரோக்கும் வேல்யூ கொடுக்கல, அதனால 0, 0ன்னு வருது. மீதி 2 வேல்யூ கொடுத்துட்டோம்னா அதுக்கும் பிரிண்ட் ஆகி வந்துடும்.
இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா அதுவும் பிரிண்ட் ஆகி வந்தது. இப்படி தான் வந்து மேட்ரிக்ஸ் அரே 2 டைமென்ஷனல் அரே வந்து இப்படி தான் போடணும். மேட்ரிக்ஸுங்கிற இதை யூஸ் பண்ணி போடணும், அரேவை யூஸ் பண்ணி போடணும்.